எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்மா சுலன் காட்டுப்பாக்கத்துலேருந்து. இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்வீஸ்க்கு நம்மளோட எண்ணங்கள் எப்படி செயல்படுது. குட் தாட்ஸாக இருந்துச்சுன்னா குட் வைப்ஸ் கிடைக்கும். குட் வைப்ஸ் இருந்துச்சுன்னா குட் ரிசல்ட் கிடைக்கும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த சர்வீஸை பண்ணும்போது ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அந்த கிளைண்ட் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்காங்க. என்னோடய சர்வீஸ்லாம் நான் எடுத்து முடிச்சுட்டேன். எல்லாமே செஞ்சேன். லாஸ்ட்டாக ரிவ்யூஸ் கொடுத்துட்டு போனாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க சர்வீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பட் அவங்க எப்போவுமே ஒரு சோகமாகவே இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் நல்லா முடிஞ்சுது. ஆனால் அவங்க சிரிக்கலை, என்கிட்ட சரியாக பேசலை, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தாங்க. அதனால் அவங்க வேலை எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல அப்படின்னு ரிவ்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு சலூனில் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம், நீயா சிரிக்கலை, நீயா பேசலைன்ட்டு. ஆனால் அன்றைக்கி முடிவு பண்ணேங்க நம்ம எந்த விதமான பர்சனல் டென்ஷன் இருந்தாலும், சோகம் இருந்தாலும் ஒர்க் விஷயத்தில் நம்ம காட்டவே கூடாது. கிளைண்ட்ஸ் அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க முடிவு பண்ணேன், இந்த மாதிரி இனிமேல் நம்ம செய்யவே கூடாதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நடந்துக்கிறதே கிடையாது. அண்ட் ஒரு சில டைம் அந்த மாதிரி சூழ்நிலை உருவானாலும் டக்குன்னு நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்குவேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.